ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, அழகர் கோயிலிருந்து உன் அப்பா கருப்பசாமி 18ஆம் படி கருப்பசாமியே தான் உன் வீடு தேடி வந்துட்டேன். வெகு நாட்களாக என் வாழ்க்கையில இது நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டு காத்திருந்த விஷயத்தை இப்போது நடத்தி கொடுப்பதற்காக வெகு நேரமாக உன் வீட்டு வாசல்ல நான் கால் கடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதாவது மனசு இறங்கி வந்து என்னை உள்ளே அழைத்தாயே, நான் சொல்ல வந்ததை கேட்க வந்தியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரச்சனைகளை எப்பவுமே தூரத்துல வச்சு பார்க்க பழகுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஆனா அடுத்தவங்க வீட்டுல அடுத்தவங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப சாதாரணமாக அதை நினைச்சுக்கிற நீ, உனக்கு ஒரு சிறு கஷ்டம் வந்தாலும் அதை பெருசா பூதாகரமா நினைச்சுக்கிட்டு அதையே யோசிச்சு யோசிச்சு ஏன் வருத்தப்படுறனே எனக்கு புரிய மாட்டேங்குது. உன் வாழ்க்கைக்கான பொறுப்புகளை நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். அனைத்தையும் சரி செய்யறேன்னு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னமும் ஏன் நீ கவலைப்படுற? உன்னை காக்கும் கடவுளாக இருக்கும் இந்த கருப்பசாமி உன்னை காப்பாத்தாம தான் விட்டுடுவேனா, அல்லது நீ கவலைப்படும்படிதான் உன்னை விட்டுடுவேனா? எப்போதுமே என்ன பிரச்சனை வந்தாலும் என்னதான் கஷ்டம் வந்தாலும் அது உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய கஷ்டம்னு நினைக்காம, இன்னொருத்தருக்கு அந்த கஷ்டம் வந்திருந்தா நீ அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லியிருப்ப, அவங்களுக்கு என்ன வழிகாட்டியிருப்ப, என்ன அறிவுரை சொல்லியிருப்ப என தூரத்தில் வைத்து மூன்றாவது நபர் போல அதை பார்க்க பழகு. அப்போதுதான் பிரச்சனைகள் தூரமாக வைத்து பார்க்கும்போதுதான் நிம்மதி உனக்கு உன் பக்கத்துலவே இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாம சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசா யோசிச்சு கவலைப்படுறத முதல்ல நிறுத்தி என் செல்லமே. இன்னைக்கு உன் மேல நம்பிக்கை வச்சு நீ முயற்சி செஞ்சினா, நாளைக்கு இந்த உலகமே உன் மேல நம்பிக்கை வச்சு உனக்கு பின்னால நீ ஜெயிப்ப, உனக்காக நம்மளும் கூட சேர்ந்து சந்தோஷத்தை கொண்டாடலாம்னு உன் பின்னால ஓடி வருவாங்க. வாழ்க்கையில நீ போராடும் போது உனக்காக துணையா யாரும் வந்து நிக்க மாட்டாங்க. நீ நல்லா வந்துருவ, ஜெயிச்சிருவன்னு கைத்தட்டி யாரும் உன்னை உற்சாகப்படுத்த மாட்டாங்க. நீ வெற்றி பெற்றுவதை கூட யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனா வேற வழியே இல்லாம நீ வெற்றி அடைஞ்ச பிறகு நிச்சயமாக உன்னை பாராட்டுவதற்கும், நீ அவங்கள எனக்கு தெரியும், அவங்கள எனக்கு சொந்தக்காரன் தான்னு உன்னுடன் உறவுகள் எல்லார்கிட்டையும் பெருமை பெருட்டு கொள்ளவும், உன்னுடன் கை குலுக்கவும் முன்வரிசையில வந்து நிற்பாங்க. பொதுவாகவே மனிதர்களுக்கு தன்னை சுத்தி இருக்கவங்க யாருமே தன்னை விட ஜெயிச்சாலும் தன்னை விட சந்தோஷமாக வாழ்ந்தாலும் யாருக்கும் பிடிக்காது. தன்னுடைய சொந்தமும் நெருங்கிய உறவும் நட்பும் யாரு ஜெயிச்சாலுமே பொறுத்துக்காத இந்த மனிதர்கள், ஆனா அவங்க ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டா மட்டும் அவங்கள எனக்கு தெரியும்னு சொல்லி பெருமைப்பட்டுக்க மட்டும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். அதனால உன்னை சுத்தி இருக்கவங்க யாரோ ஏதோ செய்யறாங்கன்னு நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். நாளைக்கு அவங்களே உன் பின்னால வந்து உன் முன்னால கைகட்டி நிக்கதான் போறாங்க. உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நன்றாக ஆழமாக உற்று பார்க்கலாம். ஆனால் அதையே பெருசா நினைச்சுக்கிட்டு உன் மனசுலையும் மூளையிலையும் சேர்த்து வச்சுக்க கூடாது என் செல்லமே. நீ ஒரு பிரச்சனையை ஏன் எதுக்கு எப்படின்னு ஆழமாக யோசிக்கும் போது அது ஒன்றுமே இல்லாத சிறியதாக மாறி போய்விட வேண்டும். அதை விட்டுட்டு அதே 24 மணி நேரம் யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. தளராத இதயம் கொண்ட உனக்கு இந்த உலகத்தில் முடியாத காரியம் என எதுவுமே இல்லை. அனைத்தையும் உனக்காக நான் சரி செய்ய சந்தோஷமாகத்தான் காத்திருக்கிறேன் என் செல்லமே. எதிர்மறை எண்ணங்களும் தயக்கமும் உனக்குள்ள இருந்ததே ஆனால் உன் வெற்றியை தடுப்பதற்கு வேற யாரும் தேவையில்லை, நீ மட்டுமே போதும். முதல்ல இந்த எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு நேர்மையாக எல்லா விஷயங்களையும் சரி செய்ய பழகு. உனக்கு துணையா இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். இல்லாதவர்களை தேடுகிறேன் என உன் கூட இருப்பவர்களை நீ அலட்சியமாக நினைத்து விடாதே. என்ன நடந்தாலும் எல்லா விஷயங்களையும் கவனமாக எதிர்கொண்டு முயன்று முன்னேற்றி போக பழகு. தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாலும் பொழுதுபோக்குகளில் ரொம்ப முனைப்பாக இருந்தாலும் உன்னுடைய வெற்றி என்பது உன்னை விட்டு வெகு தூரமாக ஓடி போய்விடும் என் செல்லமே. அதனால எப்போதுமே வாழ்க்கைக்காக உழைச்சினா, வாழ்க்கையை முன்னேறதுக்காக முயற்சி செஞ்சினா, நாளைக்கு உன்னுடைய வெற்றியை இந்த உலகமே கொண்டாடும்படி நீ உயர்ந்து நிற்பாய் என் செல்லமே. எதுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய லட்சியத்தை நோக்கி மட்டும் நீ தொடர்ந்து போ. தூக்கத்தை கூட தியாகம் செய்யலாம். கற்பனையில காரியத்தை கனவு கண்டதெல்லாம் போதும். இனிமே உன் வாழ்க்கையை இந்த உலகம் கொண்டாடும்படி, கனவுகளை நனவாக்கும்படி உன்னுடைய வேலைகளை செய். உனக்கு துணையா இருந்து உன் கூடவே இருந்து உன்னுடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுறதுக்காக ஓடி வந்த நானு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் வெற்றியையும் அள்ளி தருவேன். உன்னை தவிர உன் வளர்ச்சியை நீ யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. தோல்விகளுக்கு நீ எந்த காசும் பணமும் கிடையாது. ஆனா வெற்றி பெறுவதற்கு முன்பாக தோல்வியை அடைந்தே தீர வேண்டும். இரத்தமும் சதையும் கொண்ட விதைதான் நீ.
உனக்கு ஏத்த இடத்துல உன்னை நீயே விதைச்சுக்கோ. எந்த காரியத்தை செஞ்சா உன் மனசுக்கு பிடிச்ச எதை செஞ்சா உன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், சந்தோஷமா வசதி வாய்ப்போட வாழ முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீ விதையாக இருந்து பெரிய மரமாக முளைச்சு விதைச்சு வா என் செல்லமே. உன் கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பெருசா நினைச்சு அதன் மூலமாகவே வாழ்க்கையில ஜெயிக்க முயற்சி செய். எதுவுமே கையில இருக்கிற வரைக்குமே போதும்னு நினைக்கிறமே தவிர அது கிடைக்கல இது வேணும் அது வேணும்னு இல்லாததை பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்காத. இழந்ததை நினைச்சு வருத்தப்படவும் வேண்டாம். உன்கிட்ட என்ன இருக்கோ அதை முழுமையாக பயன்படுத்து. சோதனைகள் இல்லாத சாதனைகள் என்பது இசையே இல்லாத பாடலுக்கு சமம். பாடல் என்பது இசையோட சேர்ந்து இருந்தாதானே கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்கும். அதே போலதான் சோதனைகளை கடந்து வந்து நீ சாதனை செஞ்சா மட்டும்தான் அதுக்கப்புறம் நாளைக்கு அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது கூட உனக்கே அது பெருமையாகவும் சந்தோஷத்தை தருவதாகவும் நான் ஜெயிச்சிட்டேன்னு உனக்குள்ள கம்பீரத்தை கொடுப்பதாகவும் இருக்கும். சோதனைகளை கடந்து நீ சாதனை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று நிம்மதியா மகிழ்ச்சியா வாழத்தான் போற. நீ அடைய நினைக்கும் தூரம் என்பது உன்னுடைய லட்சியம் கிடையாது, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையே என்பதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னுடைய லட்சியத்தை நீ நினைச்சது போல அடைஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்க தான் போற. கடமைக்கு ஓடுவது வாழ்க்கை கிடையாது. கடமையும் தாண்டி வாழ்க்கையில ஜெயிப்பேன்னு வெறியோடு வாழ ஆரம்பித்து விட்டாய் தானே. எது உனக்கு வேண்டும்னு நீயே முடிவு செய். லட்சியமா வாழ்க்கையா? மீனின் வேகத்தை பரிசோதிக்கணும். மீன் எவ்வளவு வேகமா நீச்சல் அடிச்சு போகுதுன்னு பார்க்கணும்னா அதை தண்ணிக்குள்ளதான் விடணுமே தவிர தரையில விடக்கூடாது. அதே போல நீ எப்பவுமே உன் வாழ்க்கையில சோதனைகளை தாண்டி நீச்சல் அடிச்சு சாதிச்சு வாழ பழகு. காலத்தை வீணடித்து நீயே கடைசியில் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழாதே என் செல்லமே. நீ யாரு, உன்னுடைய திறமை எதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக முன்னேற்றம் அடைய முயற்சி செய். அவங்கவங்கள் தேவைகளுக்கு ஏற்றாற் போல உன்னை பயன்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அதை விட்டுட்டு உன்னை பயன்படுத்திக்கிறவங்கள போய் நீ பாசம் வச்சிருக்காங்க, அதனாலதான் அவங்க நம்மளை கூடவே வச்சுக்கிட்டு நமக்கு எல்லாம் செய்யறாங்கன்னு மட்டும் நினைக்காத. நிறைய பேரு நாளைக்கு நீ தேவைப்படுவ, நாளைக்கு உன்னை வச்சு அவங்க எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கலான்ற எண்ணத்தோட எதிர்பார்ப்போடையும் உன் மேல அன்பும் பாசமும் காட்டுவது போலவும் உன் கூடவே உன்னை வச்சுக்கிட்டு இருக்கலாம். சில அன்பான உறவுகளோடு நேரத்தை செலவழிக்கலாமே தவிர அன்பற்ற உறவுகளோடு நீ என்னதான் கஷ்டப்பட்டு நேரத்தை செலவழிச்சு அவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சாலும் அது எல்லாம் வீணானதாக போய்விடும் அல்லவா. உன்னுடைய கஷ்டமான நேரங்களில் ஆறாத ரணங்களாக இருக்கும் விஷயங்களையும் தாண்டி நல்ல பாடங்களை நான் உனக்கு கத்துக் கொடுக்கிறேன். நீ வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான வழிகளையும் நான் காட்டுவேன் என் செல்லமே. ஒருவட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நிறைகளையும் நீ தெரிந்து கொள்ளணுமே தவிர அடுத்தவட்ட இருக்கக்கூடிய குறைகளை பத்தி பேசி குத்தி காட்ட வேண்டாம். உனக்கு எது நல்லதோ அடுத்தவங்களுக்கு எது நல்லதோ அதை பத்தி மட்டுமே பேசு. தேவையில்லாத விஷயங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் சொல்லி காட்டி நீ எதுவும் சாதிக்க போறதில்ல. சில பேர்கிட்ட சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரிச்சிட்டு அவங்கள தாண்டி போய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் என்பது தனக்கும் தன் மனசாட்சிக்கும் உண்மையாக இருப்பதுதான். நீ எப்போதுமே உன் மனசாட்சிக்கு நேர்மையாக உண்மைக்கு நேர்மையாக இருந்துவிடு. உண்மைக்கு எதிராகவும் மனசாட்சிக்கு விரோதியாகவும் எந்த காரியத்தையும் செஞ்சினாலும் மனசாட்சி உன்னை குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கும். நீ எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி தருவதற்கு நானே உன் வீடு தேடி வந்துட்டேன். இனி நல்லதே நடக்கும்.